ராதிகா, தமிழகத்தில் வாக்குப்பதிவு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரமே வாக்குப்பதிவுக்கு உள்ள சூழ்நிலையில் 5 மணி நிலவரம் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 5 மணி நிலவரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 84.66% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மாலை 5 மணி நிலவரப்படி திருவள்ளூரில் 84.66%, திருநெல்வேலி மாவட்டத்தில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 5 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியாகி வருகின்றன. முதலில் திருநெல்வேலி, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கான இந்த வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இப்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 84.66% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் 5 மணி நிலவரப்படி வாக்கு சதவீதம் அதிகபட்சமாக அம்பாசமுத்திரத்தில் 80.40%, திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டையில் குறைந்தபட்சமாக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த வாக்கு சதவீத பதிவுகள் தெரிவிக்கின்றன. மாலை 5 மணி நிலவரப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் 84.66%, திருநெல்வேலி மாவட்டத்தில் 74.65% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக அம்பாசமுத்திரத்தில் 80.40%, பாளையங்கோட்டையை பொறுத்தவரை குறைந்தபட்சமாக 65.95% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நாங்குநேரியில் 76.12%, ராதாபுரம் தொகுதியில் 75.95%, திருநெல்வேலி தொகுதியில் 75.42% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களில் பதிவாகியுள்ள வாக்கு நிலவரங்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது. இது சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் 86.53% வாக்குகள் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 84.66% மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அம்பாசமுத்திரம் தொகுதியில் 80.40% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தொகுதியில் 76.12% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. பாளையங்கோட்டை தொகுதியில் 65.95% வாக்குகள் நெல்லை மாவட்டத்தில் 5 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் 75.42% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராதாபுரம் தொகுதியில் 75.99% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் 5 மணி வாக்கு பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரம். இதில் அதிகபட்சமாக அம்பாசமுத்திரத்தில் 80%, பாளையங்கோட்டை தொகுதியில் குறைந்தபட்சமாக 65.95% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு நிலவரமானது 5 தொகுதிகளிலுமே அங்கு 70% தாண்டி பதிவாகி இருக்கின்றன. ஆனால் பாளையங்கோட்டை தொகுதியில் மட்டும் குறைவாக 65.95% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இப்பொழுது கடைசி அரை மணி நேரம், இன்னும் அரை மணி நேரமே வாக்குகள் செலுத்துவதற்கான கால அவகாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்பதை முடிவு செய்வதற்காக வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு இன்னும் அரை மணி நேரமே இருக்கிறது. இறுதி கட்டத்தில் தமிழகம் முழுவதும் வாக்களிப்பு விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. அலையலையாய் வாக்குப்பதிவு மையத்தில் காலையில் இருந்து குவிந்த மக்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த 80% தாண்டக்கூடிய அளவுக்கு 2011 78%, கடந்த முறை 73%, 2021 அதன் பின்னர் 2026 இப்போது இதுவரை இல்லாத அளவுக்கு
52ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றதிலிருந்து இப்போது வரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் அதிகரிக்க இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடைசி அரை மணி நேர வாக்குப்பதிவு விறுவிறுப்பு அடைந்துள்ள சூழ்நிலையில் 5 மணி நிலவர வாக்குப்பதிவு விவரங்கள் இப்போது வந்திருக்கின்றன. மதுரையில் 5 மணி நிலவரப்படி சோழவந்தான் தொகுதியில் 74% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியில் உள்ள அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் ராதாபுரம் ஆகிய 5 தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரங்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றன. இதை தொடர்ந்து இறுதி கட்டத்தை எட்டியுள்ள அந்த வாக்குப்பதிவு நிலவரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில் 86.53% அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 86%. பொதுவாக கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை 80% அனைத்து மாவட்டங்களும் சேலம், ஈரோடு மற்றும் கரூர் உள்ளிட்ட அந்த கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கொங்கு மண்டலத்தில் அதிகமான வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் காலையிலிருந்தே பதிவாகி வருகிறது. இதனால் இந்த முறை அதிகபட்ச வாக்குப்பதிவு கொங்கு மண்டலத்தில் உள்ள அந்த சேலம், கோவை, கரூர், ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிகமான வாக்குப்பதிவு காலையிலிருந்து 70% தாண்டி வாக்குகள் பதிவாகி உள்ள சூழ்நிலையில் இன்னும் அரை மணி நேரமே உள்ள நிலையில் 5 மணி நிலவரப்படியே 80% அங்கு பல தொகுதிகளில் தாண்டி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது திருநெல்வேலி மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களில் வாக்கு சதவீத விவரங்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இதில் திருநெல்வேலியில் 74.65%, திருவள்ளூர் தொகுதியில் 84.66% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் இதுவரை புதிய உச்சத்தை எட்ட இருக்கிறது வாக்குப்பதிவு. கரூர் மாவட்டத்தில் 89.32% வாக்குகள், கரூர் மாவட்டத்தில் 90 நெருங்கியது வாக்குப்பதிவு சதவீதம். மாலை 5 மணி நிலவரப்படி இன்னும் 1 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூர் மாவட்டம், கொங்கு மண்டலத்தில் கரூர் மாவட்டம் 90 தாண்ட இருக்கிறது. இப்போது 89.32% வாக்குகள் கரூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. இதனால் இன்னும் 1 மணி நேர வாக்குப்பதிவில் 90 தாண்ட இருப்பது முதலில் கரூர் மாவட்டத்தில் தான் என்பது இப்போது உறுதியாகி இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் பல மாவட்டங்கள் 90% தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 5 மணி நிலவரப்படி கரூர் மாவட்டத்தில் 89.32% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் கரூர் ஆகியவற்றில் திருவள்ளூர் 80 தாண்டி இருக்கிறது. இப்போது கரூர் 90 நெருங்கி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 74.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 74.41% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 74.41, 74.41. வேலூர் மாவட்டத்தில் 85.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வேலூர் மாவட்டத்தில் 5 மணி நிலவரப்படி 80% தாண்டி 85.04% வாக்குகள் வேலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. வேலூர் மாவட்டத்தில் 85.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மாலை 5 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 82.24% வாக்குகள் புதிய உச்சம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 5 மணி நிலவரப்படியே 82.24% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனையை, வாக்குப்பதிவில் புதிய ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 25 நிமிடமே உள்ள நிலையில் இன்னும் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு பதிவாக உள்ள சூழ்நிலையில் 82.24% வாக்குகள் தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. இதுவரை அதிகபட்சமாக இங்கு 78% மட்டுமே அங்கு வாக்குகள் பதிவாகி உள்ள சூழ்நிலையில் இப்போது புதிய உச்சத்தை இந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 82.24% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சமாக 82%. இன்னும் 1 மணி நேர வாக்குப்பதிவு பதிவாக இருக்கிறது. 90 நெருங்குமா வாக்குப்பதிவு என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குப்பதிவானது தமிழக
சட்டமன்ற தேர்தல் வரலாறு இதுவரை பார்க்காத ஒரு புதிய வரலாறு. 4,71,00,000 பேர் இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தமுள்ள 5,73,00,000 பேரில் 1,02,00,000 தவிர 5,73,00,000 4,71,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 1 கோடி வாக்காளர்களை தவிர மற்றபடி அங்கு 4,71,00,000 வாக்காளர்கள் 5 மணி நிலவரப்படி வாக்களித்திருக்கிறார்கள். இது தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் ஒரு புதிய சாதனை, வாக்குப்பதிவு வரலாற்றில் ஒரு புதிய உச்சத்தை தொட்டி இருக்கிறது. தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டது போல இங்கு வாக்குப்பதிவும் அந்த வாக்குகளும் தங்கத்தை போல புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு 82.24% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தின் மொத்த வாக்காளர்கள் 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள சூழ்நிலையில் 4,71,00,000 வாக்குகள் இப்போது வரை 5 மணி வரை பதிவாகி இருக்கின்றன. இன்னும் 20 நிமிடங்களே இருக்கின்றன வாக்குப்பதிவுக்கு. 6 மணிக்கு பிறகு கூட்டம் இருந்தால் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு மையங்கள் வாயில்கள் மூடப்படும். அதில் டோக்கன் வழங்கியவர்கள் மட்டும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்படும். 2026 90% நோக்கி தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு சென்று கொண்டிருக்கிறது. இது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத ஒரு வாக்களிப்பு முறை. அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக தமிழக தேர்தல் வரலாற்று 75 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தேர்தல் வாக்குப்பதிவு எட்டி இருக்கிறது. 82.24% 5 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2011 ஆண்டு இதற்கு முன்பதாக 78.01% வாக்குகள் பதிவானதே இதற்கு முன்பு அதிகபட்சமாக பதிவான சூழ்நிலையில் இப்போது 5 மணி நிலவரப்படி 83.34% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 82.24. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளிலும் 5 மணி நிலவரப்படி 89.93% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தை விட மேற்கு வங்கத்தில் 7%, மேலும் அதிகமாக 90% நெருங்கி கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கம் 90ஐயும் தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நிலவரம். தமிழ்நாட்டில் 82.24% வாக்குகள் பதிவாகி புதிய உச்சம், புதிய சாதனை, புதிய வரலாறை வாக்குப்பதிவு வரலாற்றில் புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. 4,70,00,000 மேற்பட்டோர் வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தம் 5,73,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் இங்கு 4 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இப்போது வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி 4,71,00,000 வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 82.24% வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் 83.09% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 82.41% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தலைநகரமாம் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளிலும் 81.34% வாக்குகள் பதிவாகி உள்ளன. கொங்கு மண்டலமாம் கோயம்புத்தூரில் 82.33% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடலூர் மாவட்டத்தில் 81.91% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் கடலூர் ஆகிய மாநிலங்களில் 80% தாண்டி வாக்குகள் முதல் முறையாக பதிவாகி இருக்கின்றன. அரியலூரில் 83%க்கும் அதிகமாக, செங்கல்பட்டு 82.41, சென்னை 81.34, கோயம்புத்தூரில் 82.33, கடலூரில் 81.91% வாக்குகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 18.64% அளவுக்கு அதிகமாக, கடந்த தேர்தலை விட கூடுதலாக ஒரு 20% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இந்த 20% வாக்குகள் யாருக்கு என்பது
மே 4ஆம் தேதி வாக்குப்பெட்டிகளை திறந்து வாக்குகளை எண்ணும் போது முன்னிலை நிலவரம் மற்றும் கட்சிகள் பெற்ற வாக்குகளின் நிலவரத்தின் மூலமாக தெரிய வரும். இதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் 87.28% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் 86.35% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஈரோட்டில் 87.59% வாக்குகளும், கள்ளக்குறிச்சியில் 84.22% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. இன்று நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி இப்போது தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்குப்பதிவு விவரங்களின்படி காஞ்சிபுரத்தில் இப்போது 84.92% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் 84.22%, ஈரோட்டில் 87.59%, திண்டுக்கல் மாவட்டத்தில் 86.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தருமபுரியில் 87.28% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதுவரை தமிழ்நாட்டில் 4,71,00,000 பேர் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு 15 நிமிடங்கள் மட்டுமே இருக்க உள்ள சூழ்நிலையில் 5 மணி நிலவர வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வாக்குப்பதிவு நிலவரங்களின்படி கன்னியாகுமரியில் 73.44%, கரூரில் 89.32%, கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியில் வாக்குப்பதிவு சதவீதமானது 80% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இப்போது காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி மற்றும் ஈரோடு, திண்டுக்கல், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் 84% தாண்டி வாக்குகள் பதிவாகியுள்ளன. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறையில் 78.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மதுரையில் 77.89% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 82.40% அளவுக்கு வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூரில் 89.32%. இதுவரை பதிவான வாக்குகளில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 89.32% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரியில் 73.44% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 83.15% வாக்குகளும், நாமக்கல் மாவட்டத்தில் 87.63% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. மாவட்டத்தில் 83.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான நாமக்கல் மாவட்டத்தில் 87.63% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 மணி நிலவரப்படி 82.75% வாக்குகளும், புதுக்கோட்டையில் 81.55%, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 74.41% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாடு வாக்குப்பதிவு வரலாற்றில் இப்போது 1952 2021 வரை நாம் அந்த வாக்குப்பதிவு ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்க்கிறோம். 56% 52ஆம் ஆண்டு, அதன் பின்னர் 1957 46.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 80களில் 70% வாக்குகள் 70.774% வாக்குகள் அதிகபட்சமாக பதிவான சூழ்நிலையில் இப்போது 80% தாண்டி 82.24% என்பது புதிய சாதனை, புதிய உச்சம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 86.28%, சேலம் மாவட்டத்தில் 88.02%, சிவகங்கையில் 74.44%, தென்காசியில் 79.28% வாக்குகளும் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 78.07% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் அருகில் உள்ள அந்த வரைகலையில் 1952 2021 ஆண்டு வரை பதிவான அந்த வாக்குகளின் வரலாறு சதவீதத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2011 ஆண்டு உச்சகட்டமாக 78.2% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதற்கு பின் அங்கு அதிகபட்சமாக இப்போது 82.24%. புதிய உச்சம், புதிய சாதனை, புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலில் ஆண்டு அங்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 76.57% வாக்குகள் அப்போது பதிவானது. இதே போல 1977 அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் அங்கு அண்ணா, இங்கு எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. 77 61.58%. பெரிய அளவில் அங்கு வாக்கு
மாற்றப்பட மாறுதல் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு மிக அதிகபட்சமாக 2011ஆம் ஆண்டு அதிகபட்சமாக 78.2% வாக்குகள் தான் அதிகபட்சமாக பதிவானது. அதற்கு பின்னர் இப்போது புதிதாக 2026ஆம் ஆண்டில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியா அல்லது ஆட்சி தொடர்வதற்கான அறிகுறியா என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். இப்போது 5 மணி நிலவரப்படி 4,70,00,000 பேர் வாக்களித்து 82.24% என்ற புதிய வாக்குப்பதிவு சதவீதம் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. 90% நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யார் ஆட்சியை தொடருவார்களா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது தொங்கு சட்டமன்றம் ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை இந்த வாக்குப்பதிவு நிலவரம் வாக்காளர்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் மத்தியிலும் எழுப்பி இருக்கிறது. அனைத்திற்கும் விடை மே 4ஆம் தேதி கிடைக்கும்.